சில கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டா அது கதை தான், ஆனா அது கதை இல்லை, அது கவிதை தான். அண்ணாச்சியனுடைய ஒரு கதையை வேகமா சொல்லிடுறேன். அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமா எழுதுவார். இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி. பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு பொண்ணு தான், அப்பதான் ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு வயசு 2 வயசு பிள்ளை இருக்கு. பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க. பகவதி என்னுடைய தங்க லோகு ஊர்லேருந்து வந்திருக்கா, அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இப்போ இந்த மச்சினிகள் சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை பயங்கர ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த பல பேர் கொஞ்சம் விகல்பமாக சித்தரிப்பாங்க. எங்கள் அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது. அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது, எல்லாமே புனிதமானது. அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள். அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான். இவர் இந்த பொண்ணு